Dear student, in this video I am going to discuss with you profit and loss. இது டோட்டலா 5 பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 பார்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு 5th பார்ட் வந்து ஓவரால் ஹை லெவல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி அது ப்ரீவியஸ் டாபிக்ல டீச் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிடுறேன். காஸ்ட் பிரைஸ் வேல்யூ டேக் ஆல்வேஸ் 100% or rupees 100 wherever unknown. And profit and loss ன்னு சொல்றோமா? What is mean by profit? What is mean by loss? Difference between cost price and selling price. Cost price more than selling price இருந்தா, that is selling price more than cost price இருந்தா profit சொல்லுவோம். less இருந்தா loss ன்னு சொல்லுவோம் இல்லையா? For example, cost price 50, selling price is 75. ஒரு ஆர்டிகல் பொருள் 50 rupees பர்ச்சேஸ் பண்ணி sold somebody 75. நாம இன்வெஸ்ட் பண்ணது 50, நமக்கு ரிட்டர்ன் வந்தது 75. ஸோ அப்போ இந்த டீல we get 25 rupees profit. ஓகே, அண்டு சப்போஸ் 75க்கு பர்ச்சேஸ் பண்ணி we sold somebody 50 rupees. இன்வெஸ்ட் பண்ணது 75, நமக்கு ரிட்டர்ன் ஆனது 50, which means 25 rupees loss. இப்போ கொஸ்டின், the 25 rupees profit for 50 rupees or 75 rupees அதை டிசைட் பண்ணும். நம்ம 50 rupees இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதுனால தானே 25 rupees ப்ராஃபிட் வந்தது. ஸோ 25 rupees ப்ராஃபிட் ஃபார் 50, 25 rupees லாஸ் ஃபார் 75. நம்ம 75 இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 50 தான் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற எவரி 74 rupeesல 25 rupees லாஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற எவரி 50 rupeesல 25 rupees ப்ராஃபிட். ரிமெம்பர், find the profit percentage or loss percentage, always compare with the CP, காஸ்ட் பிரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணும். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் செக் பண்ணுறோம். செல்லிங் பிரைஸ் மோர் தென் காஸ்ட் பிரைஸ் இந்த ப்ராஃபிட், லெஸ்ஸாக இருந்தால் லாஸ். ஸோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது ஆல்வேஸ் கம்பேர் வித் சிபி. இது ஃபார்முலாஸ்லாம் எதுவும் தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் ஷார்ட்கட் மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போ ஹவு டு ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார் rupees 50, 25 rupees ப்ராஃபிட். நம்ம 50 rupees இன்வெஸ்ட் பண்ணதுக்கு we get 25 rupees ப்ராஃபிட். அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும். பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும்? 100 சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? so how much for 100? your answer may be anything. and the method how to solve. next, loss percentage. every 75 rupees க்கு 25 rupees loss. அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும். பர்சன்டேஜ் 100 தானே சேஞ்ச் பண்ணுவோம். so how much for 100? ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் தெரியணும், செல்லிங் பிரைஸ் தெரியணும். காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் டைரக்டாகவும் சொல்லியிருப்பாங்க, இன்டைரக்டாகவும் சொல்லியிருப்பாங்க. அது பேசிக்காக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அவுட் டு ஃபைண்ட் அவுட்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது an article sold at gain. ஒரு ஆர்டிகல் ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருந்தா, சப்போஸ் ப்ராஃபிட் வந்து X% வச்சுட்டா செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் 100+ன்னு வச்சுப்போம். 100 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ. சப்போஸ் ஒரு ஆர்டிகல் 10% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணாங்க, அப்போ வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ்? 110 தானே வரும். சப்போஸ் ஒரு சேம் ஆர்டிகல் தட் இஸ் சோல்ட் அட் X% வச்சுங்களேன், X% லாஸ், அப்போ செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? X - 100. சப்போஸ் 10% லாஸில் சேல் பண்ணியிருந்தா, சேல் பண்ணது 90%. சிம்பிளுங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அவுடேட்டட், எதுவும் யூஸ் ஆகாது. சரியா? அதெல்லாம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு பொருள் ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருந்தா ப்ளஸ், லாஸ்ன்னு சொல்லியிருந்தா மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது காஸ்ட் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ், அதர்வைஸ் மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், ஆர் லிஸ்ட் பிரைஸ், லேபிள்டு பிரைஸ், ஒரிஜினல் பிரைஸ், ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ், எதோ சொன்னாலும் ஸ்டார்டிங் வித் 100. தெரியலையா? ஸ்டே 100. ஓகேவா? 100ன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். அது பர்சன்டேஜாகவும் இருக்கலாம், ருபீஸாகவும் இருக்கலாம். தெரியலன்னா 100ன்னு வச்சுப்போம். அண்ட் கம் டு கொஸ்டின். ஃபர்ஸ்ட், ஷாப்கீப்பர் bought a chair for rupees 350 and sold 392. what is his profit percentage? First of all, cost price and selling price. What is the cost price?
350, right? Selling price is 392. The dealing selling price is more than the cost price. So rupees 42 gain profit ella onnu thane. You mean 42% profit? No. For 350 rupees, for rupees 350, 42 rupees profit. Okay, the percentage is convert pannum. How much for 100? Okay, maximum direct simply பண்ணலாம் இல்லையா? 750 சார் 250 சார் அடிச்சு டைரக்டா சொல்லிடலாம். 250 சார் 100, 750 சார் 350 வருமா? இது டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 6 2 6 சார் 12. இந்த 12% profit or loss? Profit, because இந்த dealing profit நமக்கு வந்தது profit percent, loss வந்து loss percent வரும். So answer is choice number 3. That's all. இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை இல்லையா? நெக்ஸ்ட், cost price of fan is 650. Sold after 6 months. The time is not important. After 6 months, after 6 year, 1 year எப்போ சேல் பண்ணியிருந்தாலும் சேம் தான். Selling price is 585. So cost price and selling price. Cost price is 650, right? Selling price 585. But difference is ₹65 loss. இந்த after 6 month கன்சிடர் பண்ண வேண்டாங்க, டைம் மென்ஷன் பண்றாங்க. சரி, இப்போ ஆஃப்டர் நெக்ஸ்ட் டே 585 சேல் பண்ணியிருந்தாலும் லாஸ் தானே வரும். ஆஃப்டர் 6 இயர்ஸ் சேல் பண்ணியிருந்தாலும் லாஸ் தான் வரும் இல்லையா? டைமை கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் பியூர் எக்கனாமிஸ்ட் ஆக வேண்டாம். ஜஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் லெஸ் தென் காஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் லாஸ், அவ்வளோதான். ஓகேவா? இதை பர்சன்டேஜ் வைஸ் கன்வெர்ட் பண்ணும். வாட் டு டூ? ஃபார் 650 rupees 65 rupees லாஸ். பர்சன்டேஜ் வைஸ் சேஞ்ச் பண்ணும்போது வாட் டு டூ? ஹவு மச் ஃபார் 100? ஹவு மச்? 10% தானே வரும். பாருங்களேன், 1 டைம் 10 டைம் அடிச்சுன்னா 10% லாஸ். இந்த டீலிங் லாஸ். ஸோ நமக்கு வந்தது 10% லாஸ். சாய்ஸில் பாருங்க, 10% கெயின், 10% லாஸ், 10 rupees லாஸ், 60 லாஸ்ன்னு சொல்கிறாலே. ஸோ 10% லாஸ். ஸோ how to find the profit percentage, how to find the loss percentage இண்டிபெண்டண்டாக பார்த்துட்டு. ஓகேவா? அவ்வளோதான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பண்ண இப்படி தான் பண்ணணும், லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரீட்டெய்லர் 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணார் ஃப்ரம் ஹோல்சேலர். அதை கேரி பண்ணுறதுக்காக 200 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் ஃபார் இஸ் சர்வெண்ட். அதுக்கு என்ன மீனிங்? டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணிப்பாங்க. அவர் பர்ச்சேஸ் பண்ணது 1000, அதை கேரி பண்ண ஸ்பெண்ட் பண்ணதுக்கு 200. அப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 1200. அண்டு செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1500. இப்போ ஓவரால் 300 rupees ப்ராஃபிட். ஓகே, இப்போ கொஸ்டின் 300 rupees ப்ராஃபிட் ஃபார் 1000 or 1200? 1200 தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ ஃபார் 1200 rupees 300 rupees ப்ராஃபிட். ஓகே, பர்சன்டேஜ் சொல்லும்போது how much for 100? மேக்ஸிமம் டைரக்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 டைம், this is 4 டைம். ஓகே, 400 how many time? 25. So which means 25% profit. Answer 25%. The deal profit. So நமக்கு வந்தது profit percent. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சரை காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆஸ் யூஷுவல் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின் டெவலப் ஆகிட்டே போகும். தட் இஸ் ஆல் லெவல் போகும் இல்லையா? அந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், ஷாப்கீப்பர் sold a watch for ₹1530 at loss of
10%. What is the cost price of the watch? What is the cost price of the watch? Question அதான். But cost price of watch தெரிஞ்சாதான் cost price சொல்ல முடியும். When unknown, beginningல சொன்ன பாருங்க. When cost price unknown, what to do? Cost price of the watch, so take 100. Loss is 10%. அப்ப சேல் பண்ணது 90% தானே வரும். Cost price is 100. Loss is 10%. Overall selling price percentage must be 90. So direct 90% of the value though 1530. Then what is the cost price? How much per 100? அவ்வளவுதான். ப்ராஃபிட் சொன்னா ப்ளஸ் பண்ணிருக்கணும், லாஸ் சொன்னா மைனஸ் பண்ணணும். டைரக்டா சிம்பிளை பண்ணுங்களேன். 0 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 9 15ல how many டைம் வரும்? 1 9 சார் போயிடுமா? பேலன்ஸ் 6 63. how many டைம் வரும்? 7. இப்போ 17 into 100. So answer is 1700. 1700. That is 1700. ஓகேவா? ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லாஸ்ன்னு சொல்லியிருந்தா 100 மைனஸ் பண்ணுங்க, ப்ராஃபிட் சொல்லியிருந்தா 100 ப்ளஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், the owner of the furniture shop charges his customer 15% more than the cost price. Cost price தெரிஞ்சாதான் 15% ப்ளஸ் பண்ண முடியும். கஸ்டமர் பெய்டு 10,350. then what is the cost price of the sofa set? cost price தெரியுமா? தெரியல, என்ன பண்ணும்? take 100. okay, 15% more. அப்போ that is sofa, the owner of the furniture shop கஸ்டமருக்கு how much சேல் பண்ணிருக்கணும்? 115 சேல் பண்ணிருக்கணும் இல்லையா? that is cost price is 100. profit 15%. then selling price percentage must be 115. ஓகேவா? ஸோ டைரக்டாகவே selling price 115 the 1000, that is 10,350. what is the cost price? we take 100 only, therefore cost price is how much for 100? okay, இது டைரக்டா கேன்சல் பண்ணுங்களேன். அந்த 115 1035 how many time possible? 10 times வருமா? 9 time possible, which means 90. so 100 into 90, answer is 9000. profit சொன்னா 100 plus எடுங்க, loss ன்னு சொல்லி 100 minus எடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், a man sold a wristwatch 2400, loss of 25%. 25% லாஸ்ல 2400 சேல் பண்ணிட்டார். so selling price must be 75% of the value than 2400. okay, next, to sell it 20% profit. அவர் 20% ப்ராஃபிட்ல சேல் பண்ண வாட் ரேட் சேல் பண்ணும்? சப்போஸ் வாட் த காஸ்ட் பிரைஸ் கேட்டு how much per 100 சொல்லாம, பட் கொஸ்டின் இஸ் டு சேல் இட் 20% ப்ராஃபிட். $125 how much? உங்களுக்கே தெரியும், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண டைரக்ட் ஃபார்முலாவே இல்லை. கரெக்டா? ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அனதர் ஃபார்முலா யூஸ் பண்ணி செல்லிங் பிரைஸ் போட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லாஸ்ன்னு சொல்லியிருந்தா 100 மைனஸ், ப்ராஃபிட் சொல்லியிருந்தா 100 பிளஸ் 2 லைன்லேயே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். டைரெக்டாக கேன்சல் பண்ணுங்களேன். 325 சார், 525 சார். ஓகே, the 324 how many time possible? 8. that is 800 இருக்கலாமா? 5 into 800, answer is 4000. okay, next, in a sale the pair of trousers are available at 15% discount.
on the selling price. Trouser cost is given so and so. What is the actual selling price of the trouser? Previously பார்த்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? Purchase price, cost price, market price, original price, actual selling price starting with 100. Okay வா? So actual selling price is take 100. தெரியாது இல்லையா? So take 100. We go to shop buying something. Actually அவங்க சேல் பண்றது 100. பட் என்ன ரேட்டுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டா 15% டிஸ்கவுண்ட் அவைலபிள் சொல்றாங்க. So available at 85. 15% டிஸ்கவுண்ட் சொன்னதுனால மைனஸ் பண்ணாம சப்போஸ் 15% லாஸ்ன்னு சொல்லியிருந்தா both are same தான். டிஸ்கவுண்ட் லாஸ் both are same தான். ஸோ டிஸ்கவுண்ட் சொன்னாலும் லெஸ் தான் பண்ணணும், லாஸ்ன்னு சொன்னாலும் லெஸ் தான் பண்ணணும். அந்த 85% ஆஃப் த வேல்யூ தான் திஸ் 803.25. So now question, what is the actual selling price? Actual selling price must be 100. இதை cross multiply பண்ணுங்க. When multiply by 100, இந்த dot remove ஆயிடுமா? Divided by 85. இது 5th டேபிள் கேன்சல் பண்ணலாம், டைரக்டாகவும் கேன்சல் பண்ணலாம். பாருங்களா 9 டைம் பாசிபிள் இருக்குல்ல, எண்டிங் வித் 5 இருக்கு பாருங்க. சிம்பிளை பண்ணு, 5th டேபிள் யூஸ் பண்ணி அடிங்க. ஆன்சர் 945. ஓகே, நெக்ஸ்ட் profit earned by selling an article 850 equal to the loss when same article sold 650. ஒரு ஆர்டிகல் பொருள் 850 rupees சேல் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் வந்ததோ சேம் ப்ராஃபிட் 650 சேல் பண்ணும்போது லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. தென் வாட் ஷுட் பி த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் மேக்கிங் 30% ப்ராஃபிட்? ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு தான் 30% ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? தட் இஸ் 850 and 650. This is sold at profit. Okay, this is sold at loss. $850 and $650, what is the difference? 200. இந்த கேஸ்ல சேம் சொல்றாங்க பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போத் ஆர் சேம் சொல்றாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுங்களேன். அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு சொல்றாங்க பாருங்க. ஈக்குவல் டு அதர்வைஸ் ஆஸ் சேம் ஆஸ் அதர்வைஸ் as much as இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு அதை 2 ஆல டிவைட் பண்ணணும். பிகாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஈக்குவல் சொல்றாங்க. விச் மீன்ஸ் ப்ராஃபிட் 1 பார்ட், ஒரு யூனிட் இல்லை ஒரு மடங்குன்னு கூட சொல்லாமா. அண்ட் லாஸ் மஸ்ட் பி 1 பிகாஸ் போத் ஆர் சேம் தான் ஈக்குவல் சொல்லும் போது. ஸோ டிவைடட் பை 2. தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதுவே லாஸ் டுவைஸ்னு வரலாம், த்ரைஸ்னு வரலாம், 1.5 வரலாம், என்ன வேணா வரலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ஆல் த மாடல் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எத்தனை மாடல் இருக்கோ எல்லா மாடலும் டீச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஆஸ் மச் ஆஸ் ஆஸ் சேம் ஆஸ் வந்து என்ன பண்ணும், டிஃபரன்ஸ் எடுத்துட்டு டிவைடட் பை 2. ஸோ வந்த ப்ராஃபிட்டும் 100 தான், லாஸும் 100 தான். ஓகே, இப்போ காஸ்ட் பிரைஸ் அந்த பொருள் 850 சேல் பண்ணும்போது அதில் 100 rupees ப்ராஃபிட் ஆட் ஆயிருக்கா. ப்ராஃபிட் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு காஸ்ட் பிரைஸ் மஸ்ட் பி 750. அதர்வைஸ் அது 650 சேல் பண்ணும்போது 100 rupees லாஸ் இருக்கு. இப்போ லாஸ் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கணுமா?
ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மஸ்ட் பி 750. டிஃபரன்ஸ் எடுத்து 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் அமௌண்ட் லெஸ் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் வரும். லாஸ் அமௌண்ட் ஆட் பண்ணியிருந்தால் காஸ்ட் ப்ரைஸ். இது ஒரு மாடல். otherwise equal to as much as same asலாம் சொல்லி இருந்தா இந்த கொஸ்டினுமான மாடல் மட்டும்தான் அது. லாஸ்ட் டுவைஸ் ரைஸ் சொன்னா நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? டைரக்டாவே போத் செல்லிங் பிரைஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுருங்களேன். So what is the cost price? 750. Okay va? So we got the cost price value. இப்போ அது 30% profitல சேல் பண்ணணும். selling price equal to 30% profit. 130% இதுன்னு சொல்லணும். 130% of 750. So 13 into 75. 2D multiplication. ஏதாவது any one of the multiplication யூஸ் பண்ணீங்களா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 975 ஆன்சர். ஓகே. ஆன்சர் இஸ் 975. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த் பார்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவரால் இருக்கிற ஆல் டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஹாய் கைஸ், என்னோட நேம் வந்து விஷ்ணுபிரியா. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக இன்ஸ்டியூட் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஏரியாலே ஒர்க் பண்ணுற பேங்க்களோட எம்ப்ளாயீஸ் 2 பேர் வந்து சிஎஸ்பி கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணி தான் வந்து நான் சிஎஸ்பியில் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டியூட் தேடினேன். அப்புறம் நம்பர் 1 ரேங்கிங்கில் வந்து சிஎஸ்பி இருந்தது கூகுள் சர்ச் பண்ணப்போ. ஸோ நான் சிஎஸ்பி வந்து ஜாயின் பண்ணேன். ரியலி டு பி ஃப்ராங்க், இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்தக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன், இந்த டீச்சிங் இஸ் ரியலி வெரி குட் அண்ட் ஃப்ரீ டு கிளியர் த டவுட்ஸ். ஸோ இப்போ எனக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறன்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் உண்மையிலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ.